وما أرسلناك إلا رحمة للعالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சுருக்கமான ஒரு விஷயத்தை நான் 3 பிரிவுகளாக பிரிக்கின்றேன். ஒரு சாரார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், அவர்களின் மீது அன்பு வைக்கிறோம், அவர்களை காதலிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அளவு கடந்து சென்று விட்டவர்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை பற்றி சொல்லவே இல்லையோ, எதை வழிகாட்டவே இல்லையோ அதன்படி அவர்கள் சென்று விட்டு அதற்கு ஆதாரமாக நாங்கள் நபி அவர்களை நேசிக்கிறோம், நபி அவர்களை காதலிக்கிறோம் என்று சொல்வது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில், உதாரணத்திற்கு இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதற்கான விழாக்களை எடுப்பது போன்ற விஷயங்கள் இந்த சாரார் எக்ஸ்ட்ரீம் அளவில் சென்று விட்டவர்கள். இவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை சராசரியான ஒரு மனிதரின் அளவிற்கு இறக்கி விட்டவர்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது, நபி அவர்களை நேசிப்பது, நபி அவர்களை காதலிப்பது, இப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு நீங்க இருங்க, நபி அவர்கள் காமிச்சு கொடுத்தாங்க வழி, அவ்வளவுதான், அவங்க போயிட்டாங்க என்று ஒரு மனிதருடைய அளவிற்கு அவர்களை இறக்குவது. இதற்கு ஏற்கனவே நாம் ஒரு வசனத்தை உதாரணம் காட்டினோம். இப்படி இந்த இரண்டாம் அளவு சாராரில் இருப்பவர்கள், இரண்டாம் சாரார் இருப்பது குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் கூறுங்கள் நான் உங்களை போன்ற மனிதர் தான் என்று துவங்கக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா எதற்காக இதை பேசினானோ அதனுடைய உண்மையான நோக்கத்தை விட்டுவிட்டு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, அந்தஸ்தை கீழாக்குவதற்காக, இறக்குவதற்காக அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இப்படி சென்று விட்டவர்கள் மறுசாரார். ஆனால் இந்த 2 சாரார்களும் இஸ்லாத்தின் பார்வையில் தவறிழைக்கிறார்கள். மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஹதீஸில் எடுத்து பார்த்தால் சஹாபாக்கள் இதற்கு ஒரு அழகான அளவுகோல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினானோ அந்த அளவிற்கு அவர்கள் கண்ணியத்தை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு அந்தஸ்தை கொடுத்தானோ அந்த அளவிற்கு சஹாபாக்கள் அதே அளவிற்கு அந்தஸ்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதிலிருந்து நாம் அதை எடுத்துக் கொள்ளலாம். இதுவே சரியான வழிமுறை என்பதையும் நாம் விளங்கலாம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் இந்த உலகத்திற்கு நினைவூட்ட வேண்டும். முதலில் இதற்காக சுருக்கமாக அல்லாஹ் நபி அவர்களை பற்றி குர்ஆனில் இருந்து எங்கெல்லாம் என்னவெல்லாம் பேசுகின்றானோ கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு 40-45 வசனங்களை நான் எடுத்து வந்திருக்கிறேன். சூரத்துல் அன்பியாவினுடைய வசனம் அல்லாஹ் பேசுகின்றான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலங்களுக்கு, லில் ஆலமீன், இந்த அகிலன் என்ற வார்த்தையை கூட அல்லாஹ் தஆலா தன் பக்கம் இணைத்த வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இணைத்து பேசுகின்றான். நபி அவர்களை, ரசூலை, உங்களிடத்தில் நாம் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த தூதரை ரஹ்மத்தாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வே நபி அவர்களுக்கு ரஹ்மத் என்று சர்டிபிகேட் கொடுக்கின்றார். அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். சூரத்து தௌபாவினுடைய 61வது வசனம், வமின்ஹுமுல் லதீன யுஸூனன் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோவினை செய்பவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் முனாஃபிகீன்கள். இவர்கள் சொல்கிறார்கள், வயகூலூனஹு உதுன், என்ன அவர் சொன்னாலும் அதை நாங்கள் கேட்கணுமா, அவர் சொல்லக்கூடியதை நாங்கள் செவித்தாழ்த்தி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளேயே கேட்டு சொல்லிக் கொள்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் நபி அவர்கள் சொன்னால் நீங்கள் செவிமடுங்கள், நபி அவர்கள் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நபி அவர்கள் சொன்னால் சமிஅனா வ அதானா என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற ஒரு சித்தாந்தமே இங்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. முஹம்மது சொன்னால் நாம் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டுமா?
அப்படியெல்லாம் முடியாது என்ற துணியில் முனாஃபிகீன்கள் இருக்கிறார்கள். அதே போன்று குல் உதுனு கைருல் லக்கும் அல்லாஹ் தஆலா பேசுறான், ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்டுவிட்டால் அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நபி அவர்களை அனுப்பி இருப்பதே அவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், அவ்வளவுதான். அவர்கள் எதன் பக்கம் வழிகாட்டுகிறார்களோ அதன் பக்கம் நீங்கள் செல்லுங்கள். அவர்கள் எங்கு நிற்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் நில்லுங்கள். அவர்கள் காட்டக்கூடிய வழியில் அவர்களை பாதச்சுவடை பின்பற்றி தொடர்ந்து நீங்கள் செல்லுங்கள். وَمِنْهُمُ الَّذِينَ يُؤْذُونَ النَّبِيَّ وَيَقُولُونَ هُوَ أُذُنٌ قُلْ أُذُنُ خَيْرٍ لَكُمْ يُؤْمِنُ بِاللَّهِ அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஃமின்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஃமின்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புகிறார்கள். முஃமின்களை நபி அவர்களும் நம்புகிறார்கள். وَيُؤْمِنُ لِلْمُؤْمِنِينَ முஃமின்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்புகிறார்கள். இப்படி நம்பக்கூடிய முஃமின்களுக்கு நபி அவர்கள் யாராக இருக்கிறார்கள் தெரியுமா? வரஹ்மத்துல் லில்லதீன ஆமனூ மின்கும் மனித சமூகத்தில் இருந்து எவர்கள் ஈமான் கொண்டு நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ இப்படிப்பட்ட முஃமின்களுக்கு நபி அவர்களை நாம் ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம். எவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்வார்களோ, நோவினை இங்கு என்ன? நபி அவர்களுடைய சொல்லை கேட்காமல் இருப்பது, நபி அவர்களுடைய விஷயத்தை அங்கீகரிக்காமல் இருப்பது, நபி அவர்களுக்கு நோவினை கொடுப்பது, நபி அவர்களுடைய சொல்லை அவமதிப்பது, இப்படி இருப்பவர்களுக்கு லஹும் அதாபுன் அலீம் திட்டவட்டமாக நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய அதாப் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பேசுகின்றான். பின்பு இப்போது அடுத்த வசனத்தை கவனியுங்கள். சூரத்து தௌபாவினுடைய 128வது வசனம். இதில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அழகாக புகழ்ந்து பேசுகின்றார். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் உங்களிலிருந்தே ஒரு ரசூலை, ஒரு தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பி இருக்கின்றோம் திட்டவட்டமாக. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக பேசுகின்றான் பாருங்கள். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிரமம் ஏற்பட்டால், உங்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அவர் துடித்துடித்து போகின்றார். இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு சிரமப்படுவீர்களோ அதை எல்லை கடந்து விட்டார் நபி அவர்கள். அவர் அதை விட அதிகமாக கஷ்டப்படுகின்றார். என் சமூகத்தில் ஒருவர் இப்படி வேதனைப்படுகிறாரே, இப்படி கஷ்டப்படுகிறாரே, அவருடைய சிரமத்தில் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் என்று அதை பார்த்து அவர் அளவு கடந்து சிரமப்படுகின்றார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் முஃமின்களாக ஆக வேண்டும் என்று பேராசை கொள்பவராக இருக்கிறார்கள். இது இரண்டு, இதே வசனத்தில். மூன்றாவது பாருங்கள், ரഊஃப், அவர் இரக்கமுடையவராக இருக்கின்றார். ரഊஃப், அல்லாஹு தஆலா எதை தன்னுடைய பண்பாக பேசுகின்றானோ அர் ரഊஃப், அல்லாஹு தஆலா இரக்கமுடையவனாக தன்னுடைய அஸ்மாஉ சிஃபாத்தில் ரഊஃபாக அவர் இருக்கிறார், இரக்கமுடையவர். பின்பு ரஹீம், ரஹீம் கருணை உடையவராக இருக்கிறார். யார் யார சொல்றான்? அல்லாஹ்வே யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தானோ அந்த படைப்பாளன் தான் படைத்த ஒரு படைப்பை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அவர் ரഊஃபாக இருக்கிறார், அவர் ரஹீமாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரഊஃப் இரக்கமுடையவராகவும் இருக்கிறார், ரஹீம் கருணை உடையவராகவும் இருக்கின்றார். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிக அழகான ஒரு புகழாதாரம். பின்பு அதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபினுடைய வசனம் 45, 46 நீங்கள் பார்க்கலாம். நபியே, இன்னா அர்ஸல்நாக, உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஷாஹிதா, சாட்சி சொல்பவராக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஷாஹிதா வ முபஷ்ஷிரா, மேலும் சுப செய்தி சொல்பவராக உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். வ நதீரா, எச்சரிக்கை செய்பவராக நாம் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். ஷாஹித், முபஷ்ஷிர், நதீர், சாட்சி சொல்பவர்,
சுப செய்தி சொல்பவர், எச்சரிக்கை செய்பவராக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அடுத்த வசனம் 46, வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு மக்களை அழைக்கக்கூடிய தாழியாக, அழைப்பாளராக நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம். மேலும் வசிராஜம் முனீரா, சூரியனை போன்று பிரகாசமானவராகவும் சந்திரனை போன்று ஒளி இழங்கக்கூடியவராகவும் நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கின்றோம். இங்கு அல்லாஹ் பேசுகின்றான். சிராஜ் என்றால் இந்த விஷயத்தை சூரியனின் பக்கம் இணைக்கக்கூடிய ஒளிக்கு சொல்லப்படும் சிராஜ். முனீர் என்றால் சந்திரனுடைய ஒளியின் பக்கம் இணைப்பதற்காக பேசப்படக்கூடியதுதான் முனீர் என்று. இங்கு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த 2 வசனங்களில் நபி என்றும், ஷாஹித் என்றும், முபஷிர் என்றும், நதீர் என்றும், தாஇ என்றும், சிராஜ் என்றும், முனீர் என்றும் 8 பெயர்களை 2 வசனங்களில் அல்லாஹு தஆலா மிக அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை இங்கு பேசி காட்டி முடித்திருக்கின்றார். சூரத்துல் மாஇதாவினுடைய 14வது வசனத்தை நீங்கள் பார்த்தால் அதில் அல்லாஹு தஆலா இன்னொரு வார்த்தையை கொண்டு இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பெருமைப்பட பேசுகின்றான். தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, உங்களிடத்தில் திட்டவட்டமாக ஒரு ரசூல் வந்திருக்கிறார், ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். யுபய்யினு லகும் கஸீரன் மிம்மா குன்தும் துஃபூன மினல் கிதாப், அல்லாஹு தஆலா ஏற்கனவே உங்களுக்கு வேதத்தை வழங்கி இருந்தான். அந்த வேதத்தில் இருந்து பலதரப்பட்ட செய்திகளை மக்களிடமிருந்து நீங்கள் மறைத்து விட்டீர்கள். அந்த செய்திகளை எல்லாம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது தெளிவாக வெட்ட வெளிச்சமாக அதை எடுத்து பகிரங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை மூடி மறைக்க முடியாது. எதை வெளிப்படுத்தி ஆக வேண்டுமோ அது போன்ற செய்திகளை நீங்கள் மறைத்து விட்டீர்கள். அந்த செய்திகளை யுபய்யினு லகும், உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். இந்த தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் எப்படி அப்படின்னா, வெறுமனே உங்களின் மீது கோபமாக இவங்கெல்லாம் மறைச்சிட்டாங்க, இவங்க கெட்டவங்க, அப்படி அல்ல. நீங்கள் மறைத்துவிட்ட செய்தியை உங்களுக்கும் புரிய வைக்கிறார்கள். ஏன் மறைத்தீர்கள்? அது தவறு, அது பாவம், இது வெளிப்படையாக ஆக வேண்டிய செய்தி, மக்கள் இதை புரிந்து ஏற்று நடந்தாக வேண்டும் என்று மக்களுக்கும் நீங்கள் மறைத்த செய்தியை ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே உங்களையும் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் 2வது, நீங்கள் செய்யக்கூடிய இது அல்லாத அநேக குற்றங்களை, பாவங்களை, அதாவது மார்க்கம் கடுமை காட்டாத பலதரப்பட்ட காரியங்களை நீங்கள் அசால்ட்டாக செய்கிறீர்கள், அதை மன்னித்து விடுகிறார். இப்படி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்தில் பெருமை பாராட்டி பேசுகின்றான். வயஃபு அன் கஸீர், நீங்கள் செய்யக்கூடிய அநேகமான காரியங்களை, பாவங்களை அவர் உங்கள் விஷயத்தில் மன்னிக்கிறார் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூரத்துல் மாஇதாவினுடைய 14வது வசனத்தில் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே சூரத்துல் மாஇதாவினுடைய 41வது வசனத்தில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹர் ரசூல், தூதரே, லா யஹ்ஸுன்கல் லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ரி மினல் லதீன காலு ஆமன்னா பிஅஃவாஹிஹிம் வலம் துமின் குலூபுஹும், இறை மறுப்பில், இறை நிராகரிப்பில் எவர்கள் மும்முரமாக இருக்கிறார்களோ இவர்களுடைய செயல்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். அல்லாஹை இப்படி மறுக்கிறாங்களே, அல்லாஹை மறுத்தலில் இவ்வளவு நிராகரிப்பதில் இவ்வளவு முன்னோடிகளாக திகழ்கிறார்களே என்ற இந்த விஷயத்தை நினைத்து 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 நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இவங்க மாற மாட்டாங்களா, இவர்கள் முஃமின்களாக மாறிவிட மாட்டார்களா என்று நீங்கள் நினைத்து நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். லா யஹ்ஸுன்க, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய நேரடியான ஆறுதல், லா யஹ்ஸுன்க, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவர்களுடைய காரியங்களை, அவர்களுடைய விஷயங்களை, என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை எல்லாம் நாம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்குகின்றோம் என்று பின்னாடி அல்லாஹு தஆலா பேசினான். காலு ஆமன்னா பிஅஃவாஹிஹிம், அவர்கள் தங்களுடைய வாய்களால் உங்களிடத்தில் வந்து நாங்கள் முஃமின்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். வலம் துமின் குலூபுஹும், ஆனால் அவர்கள் உள்ளங்களால் ஈமான் கொள்ளவே இல்லை. இப்படிப்பட்ட கெட்டவர்கள் இவர்களை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலைக்கு மருந்தளிக்கின்றான். இதே போன்று சூரத்துல் கலமிலே நீங்கள் சென்றால் அதனுடைய துவக்கமே நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோலின் மீதும் அந்த எழுதுகோலை வைத்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களின் மீதும் எழுத்துக்களின் மீதும் சத்தியமாக, மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், உம்முடைய ரப்புடைய அருளை கொண்டு, உம்முடைய ரப்புடைய நிஅமத்தை கொண்டு நிச்சயமாக நீங்கள் மஜ்னூன் இல்லை, நீங்கள் பைத்தியம் இல்லை. மக்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு சூனியக்காரர், இவர் குறி சொல்பவர், இவர் ஒரு ஜோசியக்காரர் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் பார்த்து பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சாட்சி பகர்கின்றான். அவர்கள் உங்களை பைத்தியம் பைத்தியம் என்று சொல்ல சொல்ல நீங்கள் அவர்களுக்கு பதிலளிக்காமல், அவர்களுக்கு நீங்கள் மறுப்பளிக்காமல், இதற்கு அல்லாஹ் தஆலா பதில் கொடுக்கின்றான். வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன், உங்களுக்கு மட்டில்லாத கூலியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான், உங்களுக்கு முடிவில்லா கூலியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இந்த கூலி எவ்வளவு என்று அல்லாஹ் தஆலா சொல்லல. வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா யுனிக்காக பேசிய இந்த இடம், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் உச்சகட்டமான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நற்குணமே உச்சகட்டம் தான், நற்குணத்தில் உச்சகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். லகுலுகின் அதீம், மகத்தான உங்களுடைய குணம். இந்த குணம் வேறு யாருக்குமே உலகத்துல கிடையாது. இதுதான் லஅலா குலுகின் அதீம், உச்சபட்சமான. ஒரு மனிதரால் எந்த அளவிற்கு நற்குணத்தோடு வாழ முடியாதோ அதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க. அந்த நற்குணத்தில் நீங்கள் உச்சகட்டத்திற்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய இந்த இடத்தை நீங்கள் உன்னிப்பாக பார்க்கலாம். இதே போன்று சூரா யாசீனுடைய துவக்கத்தை நீங்கள் பார்த்தால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், ஞானம் நிறைந்த, ஞானம் மிகுந்து இருக்கக்கூடிய குர்ஆனின் மீது சத்தியமாக, இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீர் தூதர்தான். அவங்க சொல்லட்டும், உங்களை பைத்தியம் என்று சொல்லட்டும், உங்களை ஜோசியம் சூனியம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எங்களை போன்ற உயர் ரகமான செல்வ நிலையில் இருப்பவர்களை அல்லாஹு தஆலா ஒரு தூதராக அனுப்பியிருக்க கூடாதா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார், இவர் தூதர் என்று சொல்கிறார், இவரையா அல்லாஹு தஆலா தூதராக அனுப்பியிருப்பார் என்றெல்லாம் மக்கள் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், தஅக்கீது போட்டு பேசுகின்றான். இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீங்கள் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தான். நீங்கள் ரசூல், நீங்கள் நபி. அவர்கள் சொல்லட்டும், சொல்லிட்டு போனால் நான் கூறுகின்றேன், உங்களையும் அவர்களையும் படைத்த, உங்களை அனுப்பி இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆகிய நான் கூறுகின்றேன், நீங்கள் ரசூல், அலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் நேரான பாதையில் தான் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்கும் போதே நபி அவர்களுடைய நேர்வழியை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி விட்டான். அல்லாஹ் தஆலா இப்படி துவங்குகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வன் நஜ்மி இதா ஹவா, நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அது மறையும் போது, மறையக்கூடிய நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா இந்த செய்திகளை பேசுவதற்கு முன்னால் நட்சத்திரத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். பேசப்போகும் செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியது. இப்போது நட்சத்திரத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிக அழகான சம்பந்தம் என்பது, ஒரு காலகட்டத்தில் நட்சத்திரங்களை வைத்துத்தான் தாங்கள் செல்லக்கூடிய பாதை எது என்பதை கடல் மார்க்கத்தில் இருப்பவர்களும் பாலைவனங்களில் இருக்கக்கூடியவர்களும் நட்சத்திரங்களை அடையாளமாக வைத்துத்தான் பாதை எது என்பதை கண்டிருந்தார்கள். தெளிவான நேரிய பாதையை, எது உங்களுடைய வியூ பாயிண்ட், எது உங்களுடைய கரை என்பதை காட்டுகின்றதோ, இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு நேரிய பாதையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நேரான வழியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மிக துல்லியமாக அல்லாஹு தஆலா நட்சத்திரத்தின் மீது சத்தியமிட்டு இங்கு பேசுகின்றான். மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய தோழர். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா குறைஷி மக்களோடு இணைத்து உங்களுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் எங்கிருந்தோ வந்த மனிதர் அல்ல,
அவருடைய வாழ்நாளை இந்த 40 வருடங்களும் உங்களோடு தான் கடந்து வந்திருக்கிறார். சாஹிபுக்கும் உங்களுடைய தோழர் மாவல்ல, அவர் வழி தவறியவரும் அல்ல, ஒமா கவா தவறான வழியில் இருப்பவரும் அல்ல. அவர் மனோ இச்சையின்படி பேசவில்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் படைக்கப்பட்ட ஒருவரை பற்றி இப்படி சான்று பகருவதை விட வேறு கண்ணியம் எது இருக்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதே போன்று இன்ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, எது அவருக்கு வஹ்யாக அறிவிக்கப்படுகின்றதோ அதை தவிர அவர் வேறு எதுவும் பேசுவதில்லை. இந்த குர்ஆனை உங்களிடத்தில் நபி அவர்கள் உலரவில்லை, மாற்றி ஓதவில்லை, கூடுதல் குறைக்கவில்லை என்பதனுடைய அத்தாட்சி சான்று என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்தில் கல்வி பயிர்கிறாரோ, பயின்று கொண்டிருக்கிறாரோ, அந்த உஸ்தாத் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லமஹு, அதை அவருக்கு கற்றுத் தருகின்றார். ஷதீதுல் குவா, மிக வலுவானவர், கடினமானவர். யாரும் அவருக்கு பக்கத்துல நெருங்கிட முடியாது. யாரும் அவருக்கு பக்கத்துல வந்து இந்த குர்ஆனை மாற்றி அமைக்கும்படியான பலவீனத்தை ஏற்படுத்தி விட முடியாது. உஸ்தாதுடைய பேர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லமஹு ஷதீதுல் குவா, இந்த குர்ஆனை அவருக்கு அவர் கற்றுத் தருகின்றார். ஷதீதுல் குவா, மிகவும் வலுவானவர். மேலும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஜூமிர்ரா என்றால் ஒரு அர்த்தம் நுண்ணறிவாளர். அவருடைய புத்தி கூர்மை, அவருடைய கல்வித்திறன் அபாரமானது, பாரதூரமானது, பாரியமான இல்ம் அவரிடத்தில் இருக்கின்றது. ஜூமிர்ரா, இன்னொரு அர்த்தம் ஜூமிர்ரா அழகானவர், மிகுந்த அழகுடையவர். இது இரண்டாவது அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஜூமிர்ரா என்பதற்கு மிடுக்கானவர், கிளாஸாவும் இருப்பார், மாசாவும் இருப்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு மனிதரை பார்த்து இவரை பார்க்கறதுக்கு அந்தஸ்துடையவராக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கருதுவீர்களோ, இதில் எந்த வகையிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலித்தவர்கள் அல்ல. பார்ப்பதற்கு அழகானவர், புத்தி கூர்மையானவர், அறிவுடையவர், அவர் மிகுந்த நுண்ணறிவாளர். ஜூமிர்ரா, இப்படிப்பட்ட ஒரு உஸ்தாதிடம் இருந்துதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்வியை எடுக்கின்றார்கள். இப்ப பின்னாடி வரக்கூடிய வசனம் வஹீயை பற்றி பேசுகின்றது. எது அவருக்கு வஹி அறிவிக்கப்பட்டதோ அதை அவர் அப்படியே அங்கு ஒப்பித்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வஹி அறிவிக்கப்படுகின்றது. இது அல்லாஹ் தஆலா பின்னாடி பேசுறான். எப்படி நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் வஹியாக பாதுகாப்பான செய்தியாக வருகின்றது என்பதை நம்புகின்றோமோ, இதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி வருகின்றது என்றால், அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வஹியாக வருகின்றது. இது அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த விஷயத்தில் பேசுறான். உன்னிப்பா கவனிங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு உஸ்தாத் ஃபஸ்தவா, திடீரென்று ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் கிழக்கு திசையிலே வந்து நின்றார். அவருடைய அந்த உருவம், அவருடைய அந்த தோற்றம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க. வஹுவ பில் உஃபுகில் அஅலா, கீழ்மட்டத்தினுடைய அடிவானத்தில் இருந்து, அதாவது தரையில் இருந்து மேல வானம் முற்ற வரைக்கும் அவர்தான் தெரிகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணக்கூடிய இந்த உருவம் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று அல்லாஹு தஆலா எந்த உருவத்தை, யதார்த்த உருவத்தை கொடுத்திருந்தானோ அந்த உருவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உஸ்தாதை காண்கிறார்கள். இப்படி கண்டதற்கு பின்னால் பின்பு தனா, அவர் நெருங்கி வரார். இங்கிருந்து பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும், அவர் நெருங்கி வரார். ஃபததல்லா, பின்பு ரொம்ப நெருக்கமா வந்தார். தனா ஃபததல்லா, ரொம்ப நெருக்கமா வந்து, இப்படி வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோண்டு நிக்கிறாங்க. இவ்வளோண்டு ஒரு 6 அடி அல்லது 5 அடி 5.5 அடி. இப்ப இவ்வளோ பெருசா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்கள் இப்படி குனிறாங்க. ஃபததல்லா, இப்படி குனிஞ்சு இப்படியே வராங்க. இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளைவதை அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்றான். ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா, ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா. இந்த வளைதல் ஒரு வில்லு மாதிரி, இப்படி நெருக்கமா, இப்படி வில்லு மாதிரி ஆச்சு. இப்படி வில்லு மாதிரி ஆனதுமே இந்த ஓரமும் இந்த ஓரமும் எவ்வளவு இருக்குமோ இந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக அவர் வளைஞ்சு இப்படி வந்துட்டார். அல்லது அவ் அதுனா, இன்னும் நெருக்கமாக வழங்கினார், இன்னும் நெருக்கமாக வளைந்தார்.
இப்போ உதாரணத்திற்கு ஒரு வளையல் துண்டு இரண்டாக உடைந்தால் எப்படி இருக்குமோ, அல்லது கால்வாசி உடைந்ததற்கு பின்னால் முக்கால்வாசி வளையல் துண்டு எப்படி இருக்குமோ, இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக வளைந்தார்கள். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. எது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹ்யாக அறிவிக்கப்பட்டிருந்ததோ அதை அல்லாஹுடைய அடியாரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹ்யாக அறிவித்தார்கள். அவ்ஹா என்ற வார்த்தையை கொண்டு தொடங்கக்கூடிய வசனம் அவ்ஹா என்பதிலேயே அல்லாஹு தஆலா முடிக்கின்றான். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எது வஹ்யாக அறிவிக்கப்பட்டதோ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் அவர் வஹ்யாக அறிவித்தார். இந்த குர்ஆனுடைய முதல் ஹாஃபில் அல்லாஹு தஆலா, யாரும் இதை மாற்றிவிட முடியாது. பின்பு அல்லாஹ்விடமிருந்து இரண்டாம் ஹாஃபில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்தும் யாரும் அதை மாற்றிவிட முடியாது. பின்பு இந்த உலகத்தினுடைய மூன்றாவது ஹாஃபில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான், மா கதபல் ஃபுஆது மா ரஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பார்த்தார்களோ அந்த விஷயத்தில் அவர்களுடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. அஃபதுமாரூனஹு அலா மா யரா. அல்லாஹு தஆலா குறைஷி மக்களிடத்தில் கேள்வி எழுப்புகின்றான், எதை நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக கண் கொண்டு பார்த்தார்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்களா? உங்களுக்கு சந்தேகமா இந்த விஷயத்தில்? அஃபதுமாரூனஹு அலா மா யரா வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா. பார்த்த இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா மீண்டும் வலுவாக்குகின்றான். இந்த ஒரு முறை மட்டும் பார்க்கல, இன்னொரு முறையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அடியார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னொரு முறையும் திட்டவட்டமாக நேரடியாக பார்த்தார்கள். வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா. அது எங்க? இன்த சித்ரத்தில் முன்தஹா. மிஅராஜிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற போது சித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில், ஒரு இலந்தை மரம் என்று நமக்கு வர்ணனையாக சொல்லப்படுகின்றது. சித்ரா என்பதற்கு இலந்தை மரம் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள், அல்லாஹு ஆலம். அதனுடைய பிரம்மாண்டம், ஒட்டுமொத்த நபர்களுடைய தக்தீர் இருக்கக்கூடிய அது இந்த மரம் இலந்தை மரம் என்று நாம் அதை சுருக்கிவிட முடியாது. இது நம்முடைய புரிதலுக்காக ஒரு இலந்தை மரத்தினுடைய எல்லை என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த சிதறத்தில் முன்தஹா, இதை உன்னிப்பா கவனிக்கணும். இந்த இடத்திற்கு மேல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் செல்ல முடியவில்லை. இது என்னுடைய எல்லை, என்னுடைய வியூ பாயிண்ட், இனி நான் வர முடியாது, நீங்கள் செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த இடம். இப்ப இந்த இடத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் போது இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. அந்த சிதறத்துல் முன்தஹா எங்க இருக்கு? மஅவா என்ற சொர்க்கத்துக்கு பக்கத்துல இருக்கு. இந்தஹா ஜன்னத்துல் மஅவா. இன்னும் கொஞ்சம் போனா ஜன்னத்துல் மஅவா வந்துரும். அவ்வளவு நெருக்கமான இடத்துல இருக்கு சிதறத்துல் முன்தஹா என்பது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போகக்கூடிய நேரத்தில் இது யக்ஷா சித்ரத மா யக்ஷா, அந்த சித்ரா என்ற இடத்தை மூடிக்கொள்ளக்கூடிய ஒன்று மூடிக்கொண்டது. எது மூடியது? அது அல்லாஹு ஆலம். இப்ப இந்த விஷயத்தை உன்னிப்பா நம்ம போக முடியாது. ஏனென்றால் நான் மீண்டும் சொல்கின்றேன், இது நடப்பது உலகத்தில் அல்ல, இது அங்க நடக்குது. 7 வானங்கள் கடந்து அங்கு நடப்பதனால அல்லாஹு தஆலா நமக்கு செய்தியை சொல்றான், நம்ம நம்புறோம். ஆனா அந்த கற்பனையை நம்மால் கொண்டு வர முடியாது. இது யக்ஷா சித்ரத மா யக்ஷா, சித்ராவை மூடிக்கொள்ளக்கூடிய ஒன்று வலமாக மூடிக்கொண்டது. பின்பு மாஸாகல் பஸரு வமா தகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை உறக்கத்திலோ மயக்கத்திலோ கிறக்கத்திலோ இருக்கவில்லை. அவர் எதை பார்த்தாரோ அதை தெளிவாக பார்த்தார். அவருடைய பார்வை அகலவே இல்லை, இமை சிலிர்க்கவும் இல்லை. வமா தகா, அவருடைய பார்வை வழிகேட்டிலும் இல்லை. லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. திட்டவட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பினுடைய பலதரப்பட்ட அத்தாட்சிகளை அந்த இடத்தில் கண்டார் என்று அல்லாஹு தஆலா 18 வசனங்களில் சூரத்துன் நஜ்மில் பேசி முடிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹ்யை அல்லாஹு தஆலா
பாராட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உஸ்தாதை பற்றி அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையினுடைய உண்மைத்தன்மையை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு பொய்யானது இல்லை என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதை வழி அது நேரிய பாதை, அவர் வழி தவறியவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரிய பாதையை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இது 4வது பாடம். இன்ஷா அல்லாஹ் மேலும் குர்ஆனில் எந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை புகழாகாரத்தை பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.